ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ராவன் அகாடமி. ஆக்சுவலி நம்ம வந்து சிஜிஎல் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக ஒரு சில பேர்கிட்டலாம் நம்ம இன்டர்வியூ கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் கண்டிப்பாக வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். அதில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகியிருந்தாங்க. அவங்க 2 இயர்ஸாக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. பட் அவங்க வந்து நான் வாய்ஸ் நோட் மாதிரி நான் அனுப்புகிறேன், நீங்கள் கொஷின் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஒன் பை ஒன்னாக கொஷின் சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கான வாய்ஸ் நோட்ஸும் அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை நான் கம்பைல் பண்ணி இந்த வீடியோவாக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், சரிங்களா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸை நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அண்ட் தேங்க்யூ. இது வந்து ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும், அடுத்து அவங்களுடைய வாய்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? கடைசி வரை வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஷர்மிளா. நான் எஸ்எஸ்சி சிஜிஎல் 2022 கிளியர் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இப்போ ஜிஎஸ்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டோட ஜாப் நேச்சரும் டைமிங்கும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஜாபை நான் ஆட் பண்ணியிருந்தேன். என்னோட ஆஃபீஸ் யூஷுவல் ஹவர் வந்து 9:15 to 5:45. யூஸ்வலாக எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன், அக்கௌண்ட் செக்ஷன், சர்வீஸ் புக் செக்ஷன், ஸ்டோர் செக்ஷன் இந்த மாதிரி செக்ஷன்ஸில் தான் போடுவாங்க. நான் சிஜிஎல்ல செலக்ட் ஆகி 2 இயர்ஸாக அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அக்கௌண்ட் செக்ஷனோட ஒர்க் எப்படி இருக்குன்னா, சேலரி ஆஃபீஸர்ஸ்க்கு சேலரி போடுற மாதிரி இருக்கும், அவங்களோட பில்ஸை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் தான் இருக்கும். என்னோட ஜாப் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டோட ஜாப் வந்து 100% டெஸ்க் பேஸ்டு தான். நான் முன்னாடி சொன்ன செக்ஷன்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது செக்ஷனில் போடும்போது பேஸ்ட் ஆன் தட் செக்ஷன் வந்து அவங்களுக்கு ஃபீல்டு பேஸ்டாக மாறலாம். இந்த ஜாபில் வந்து ஒர்க் ப்ரெஷர்னு எதுவும் கிடையாது. இங்கே டார்கெட், டெட்லைன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எஸ்பெஷலி விமன் எம்ப்ளாய்க்கு நைட் டியூட்டி எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஃபினான்ஷியல் இயர் ப்ரெஷர்ன்றது இப்போ நான் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதால ஆப்வியஸாக அந்த பட்ஜெட் கிளியர் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ப்ரீவியஸாக பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அதுவும் எந்த ப்ரெஷரும் இருக்காது, ஸ்மூத்தாக போகும். இங்கே ஜிஎஸ்டியில் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு 5 இயர்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க 2 வேல அவங்களோட ப்ரொமோஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆகலாம், இல்லைனா ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ஆகலாம். மோரர்லெஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனோட இயர் வந்து சேமாக தான். இந்த ஜாபோட போஸ்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஆல் இண்டியா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. தமிழ் பசங்களுக்கு தமிழ்நாடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. என்னோட ஆஃபீஸ் டைமிங் வந்து 9:15 to 5:45. இங்கே வந்து வீக்கெண்ட் எப்படின்னா மோஸ்ட்லி லீவாக தான் இருக்கும். இப்போ நான் அக்கௌண்ட் செக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதால இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில் எல்லாருமே சாட்டர்டே சண்டேஸில் பில் கிளியரன்ஸ் இருந்துச்சுன்னா வருவாங்க. அதுவுமே வந்து விமன் ஆஃபீஸர்ஸை வந்து கம்பல் பண்ண மாட்டாங்க வரணுன்ற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, என்னோடய பர்சனல் லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த போஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் இனிஷியலாக ஒர்க் ஜாயின் பண்ணும்போது என்னோடய பாப்பா வந்து 5 months இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு 2.5 years ஆகுது. இந்த 2 இயர்ஸுமே எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோட மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இன்னொரு அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டில் இருக்க விமன் ஸ்டாஃப்ஸ்க்கு என்னென்னா, இங்கே வந்து நம்மளுக்கு பாப்பா பிறக்குதுன்னா 6 months ஆஃப் மேட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அப் டு 2 years வரையும் நமக்கு சைல்ட் கேர் லீவ் தருவாங்க. இது வந்து எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் கொடுக்குற லீவை தவிர்த்து இந்த லீவ்ஸ்லாம் விமன் ஆஃபீஸர்ஸ்க்குனே உண்டு.
இந்த போஸ்ட்டோட அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 9 to 5 ஜாப். எந்த ஷிஃப்ட் பேசிஸ் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் கிடையாது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ் லீவு. நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி 99% சாட்டர்டே சண்டேஸ் லீவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லி டெஸ்க் பேஸ்டு ஜாப். நம்ம வந்து ஃபீல்டு போய் கஷ்டப்படுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது, எந்த ஒரு டார்கெட் லைனும் இருக்காது. ஸ்மூத்தாக நம்மளோட ஒர்க்கை டே டு டேயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. பர்சனலாக நான் டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னதுன்னா, இங்கே எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக ப்ரமோட் ஆகுறதுக்கு 5 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். பட் நம்ம எஸ்எஸ்சி சிஜேயில் கிளியர் பண்ணி டேரெக்டாகவே ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் ஆகலாம். அது ஒன்று தான் நான் வந்து டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னா, நான் வந்து இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டை தான் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பேன். ஏன்னா அதை தான் நான் வந்து எய்ம் பண்ணியிருந்தேன். இன்னொன்று என்னதுன்னா, இப்போ நான் லெவல் 6ல் இருக்கிறதால ஆப்வியஸாக லெவல் 7 போகணுன்றது தான் என்னோட ஆசை. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் இன்னொன்று சொல்லணும். நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது 2018ல். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து பேங்க் எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சிஜிஎல்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு நான் சிஜிஎல் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சிஜிஎல்ல இத்தனை டைப் ஆஃப் ஜாப் இருக்குது, இதில் வந்து படித்தா ஏதாவது ஒரு ஜாபை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து முதல்ல ஹோப் கொடுத்தது வந்து மனோஜ் சார் தான். அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் கிளாஸஸ் எல்லாமே எனக்கு எடுத்தது அவர் தான். இந்த ஜாப் எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான பர்சன் மனோஜ் சார். தேங்க்யூ சார்.